ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ். என் மனைவி நண்பனின் காதலி கதையின் பகுதி 7. வாங்க கதைக்குள் போகலாம். சரிதாவிற்கு அம்மா திட்டியது, கோபி செய்த அறிவுரைகள், சஞ்சயின் முக இறுக்கம் என்று பல யோஜனைகள் அவள் மூளைக்குள் குழப்பம் உண்டாக்கியது. புரண்டு புரண்டு படுத்தவள் ஒரு வழியாக உறங்கி போனாள். காலையில் புத்துணர்ச்சியோடு எழுந்து தன் வேலைகளை பார்க்க துவங்கினாள். ஒருவித தெளிவு அவள் முகத்தில் தோன்றியது. கோபியுடன் அலுவலகத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்தாள். ஓட்டுநர் வராததால் கோபியே காரை ஓட்டிக்கொண்டிருந்தாள். சரிதா ஒரு முடிவிற்கு வந்தவள் சார் என்று கோபியை அழைத்தாள். என்ன என்பது போல் காரை ஓட்டிக்கொண்டே அவளை பார்க்க, சார், நான் ஜெகனுடன் பழகுவது ஒருவித நட்பு தான். மற்றவர் கண்ணுக்கு அது தவறாக தெரிகிறது. அந்த கோணத்தில் நான் யோசிக்கவில்லை. என் தவறு தான். என் அம்மாவும் நேற்று என்னை திட்டி புரிய வைத்தார். இனிமேல் இப்படி நடந்து கொள்ள வாய்ப்பு தரமாட்டேன் என்றால் தீர்க்கமாக. கோபியோ ஆச்சரியத்துடன் அவளை நோக்கி, அம்மா சரிதா, இது உங்கள் தனிப்பட்ட சொந்த விஷயம். நீங்கள் ஜெகனுடன் பேசுவது பழகுவது தப்பில்லை. ஆனால் என்று தயங்கியவன், சஞ்சய் அவளை விரும்புவதை தான் கூறினால் நன்றாக இருக்காது என்று எண்ணி, இது சென்னைமா, 4 பேர் 4 விதமாக பார்ப்பார்கள், பேசுவார்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும், பார்த்துக்கோங்க என்று கூறினார். சரியாக அம்மாவிடமிருந்து ஃபோன் வர, சார், கோபி சார், ஃபோன் பேசலாமா என்று கேட்டால் மெல்லிய குரலில். ப்ளீஸ் பேசுங்க என்றான் சிரித்தபடி. அம்மாவிடம் சகஜமாக பேசிய சரிதா தான் ஜெகனுக்கு டிஷர்ட் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டதை பகிர்ந்தாள். அம்மாவும் கோபி கூறியது போல் கவனமாக இருக்க சொல்லி அறிவுரைத்தாள். தாங்கள் அந்த வாரம் வர முடியாதது பற்றியும் கூறினாள். அதற்குள் அலுவலகம் வர ஃபோனை ஆஃப் செய்தாள். சரிதா, நீங்கள் புத்திசாலி பெண், அதற்கு தகுந்தாற்போல் நடக்கக்கூடிய சாமர்த்தியமும் உங்களுக்கு இருக்கு என்று கூறி கோபி அவளுடன் நடந்தான். அன்று சம்பள தினம். சரிதாவிற்கு ஒரே புல்லரிப்பு. முதலில் தான் ஒரு பெரிய தொகையை சம்பாதித்துள்ளாள். கடவுளை வேண்டி தன் மடிகணனியை திறக்க அவளுக்கு மெசேஜ் வந்துருந்தது வங்கியிலிருந்து. தொகையை கண்டு ஒரு கணம் வியந்தாள். 1,00,000 கடந்திருந்தது. கண்களை அகல விரித்து நம்ப முடியாதபடி பார்த்து கொண்டிருக்க, தன் அறையில் சிசிடிவியில் சஞ்சய் அவளை ரசித்து கொண்டிருந்தாள். சரிதா உள்ளே வர தன் வேலையை பார்ப்பது போல் இருந்தாள். சார், குட் மார்னிங் சார் என்றாள் தேன் குரலில். எஸ், டெல்மி என்றாள். சார், சம்பளம் அதிகமாக போட்டுள்ளது என்றால் தயங்கியபடியே. என்று சிரித்த சஞ்சய், சென்ற மாதம் உன்னால் 2 பெரிய ப்ராஜெக்ட் கிடைத்துள்ளதால் அந்த லாபத்தின் ஒரு சிறிய பங்கை நான் தான் சேர்த்துள்ளேன். அதற்கு எதுக்கு இவ்வளோ ஷாக் என்றான். தேங்க்ஸ் சார் என்று கூறி அவனிடம் முக்கிய மீட்டிங்குகள், அன்று நடக்க வேண்டிய சந்திப்புகள் பற்றி வரிசைப்படுத்தி கூறி தன் இருக்கைக்கு செல்ல எழுந்தவளே, சரிதா, இன்று 2 மணிக்கு மேல் எனக்கு எந்த வேலையும் கொடுக்காதே. நாம் இருவரும் வெளியில் போகிறோம் என்றாள். அவளுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனாலும் பாஸ் கிட்ட என்ன சொல்வது? ஓகே சார் என்று கூறினாள். கோபியை அழைத்த சஞ்சய் தான் சரிதாவுடன் 2 மணிக்கு வெளியில் செல்வதால் முக்கிய வேலைகளை அவனிடம் ஒப்படைத்தான். டேய் மச்சான், இன்று அவளிடம் மெதுவாக பேச ஆரம்பிடா என்றும் நண்பனுக்கு அறிவுரைத்தான். சரிடா என்று கூறி
சஞ்சய் தன் வேலையில் மூழ்கி போனான். எப்பொழுதும் 11 மணிக்கு டீ வரும். ஆனால் இன்று பன்னீர் பக்கோடா, ரசமலாய் என்று டீயுடன் சேர்த்து வந்தது. சரிதா சிரித்த முகத்துடன், சார், இது என் ட்ரீட்டு, சம்பள நாள் இல்லையா என்றாள். ஓ, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ என்று கை குலுக்கினாள். அவளோ வெட்கப்பட்டு முகம் சிவக்க நின்றாள். அவளிடம் எப்படி பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்று, என்ன சொல்ல வேண்டும் என்பதை வரிசைப்படுத்தி கொண்டும் மனத்திரையில் ஓட்டி பார்த்து கொண்டும் இருந்தாள். சரிதாவிற்கு ஜெகனிடமிருந்து ஃபோன் வர, சாரி ஜெகன், என்னை அலுவலக நேரத்தில் இனிமேல் பேச இயலாது. இரவு டியூஷன் முடிந்து 8:30க்கு மேல் நான் ஃப்ரீ, அப்போது நாம் பேசலாம் என்றால் தெளிவாக. அடுத்த நாள் நடக்கவிருக்கும் அலுவலக விழாவிற்கு டெக்கரேஷன், பலூன் என்று ஏஜென்ட்டிடம் பேசி உணவு, பூச்செண்டு என்று எல்லா ஏற்பாடுகளையும் சரிபார்த்து அவர்களுடன் பேசி நினைவுபடுத்தினார். காரில் சஞ்சயுடன் செல்ல குறிப்பு எடுக்க நோட்டு, மடிகணனி என்று எடுத்து வைத்து கொண்டு தயாராகி இருந்தாள். முதலில் ஒரு நட்சத்திர உணவகம் சென்று அவளுடன் உணவருந்தினாள். பிறகு வெகு தூரம் செல்ல, சார், நாம் எங்கே போகிறோம் என்றால் தயங்கியவாறே. அதற்குள் அந்த ஆசிரமத்தின் பெயர் பலகை தெரிய ஆச்சரியத்துடன், சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று என் கைகளை அவள் அறியாமலேயே பற்றி கொண்டாள். அதில் ஒரு நிமிடம் அவனுக்கு மூச்சு நின்று சிலிர்த்தது. பிறகு அவன் சமாளித்தபடியே வா என்று சிரித்தபடி உள்ளே அழைத்து சென்றான். அதற்குள் மேனேஜர் ஜான் விரைந்து வந்து வரவேற்றார். மடிகணினி இன்று காலை வந்துவிட்டது சார். அதற்கு கனெக்ஷன் கொடுப்பதற்கான வேலைதான் தொடங்கியுள்ளது. ஒன்று எங்கள் ஆஃபீஸ் உபயோகத்திற்கும் வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி சார் என்று கூறினார். சரிதா தான் கொடுக்க நினைத்த பணத்தை கொடுக்க எல்லா சிறுவர் சிறுமிகளும் அவளுக்கு பிரார்த்தனை செய்து அவளுக்கு வாழ்த்தி பூச்செண்டை கொடுத்தனர். சிறிது நேரம் கழித்து அவளை திரும்பி அழைத்து வந்து கொண்டிருந்தாள். சார், உங்களுக்கு மிகவும் தாராளமான மனசு என்றாள். அவளை பார்த்து உருவத்தை உயர்த்தி எதற்கு என்று கேட்டாள். ஆசிரமத்துக்கு அவன் செய்யும் உதவிகளை பற்றி கூறினாள். அவன் அழுத்தமாக அவளை பார்த்துவிட்டு, என்னை பாதுகாத்து உயிர் கொடுத்தவருக்கு நான் செய்யும் சிறு உதவி என்றான். வியந்தபடியே சரிதா ஏதோ புரிந்தும் புரியாதது போல் அவளையே பார்த்தாள். அடுத்த பகுதியில் சஞ்சய் தன் பழைய வாழ்க்கையின் வரலாற்றை அவளிடம் கூறுவதை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேஷனும் தான் எனக்கு நல்ல நல்ல கதைகளோடு உங்களுடன் இணைவதற்கு பாதை வகுக்கும். நன்றி, வணக்கம்.